ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரெஹபத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி ஒரு 3 தக்காளி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம மசால் வறுத்து நம்ம இந்த குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு மிளகாய் வத்தல், மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இது எல்லாத்தையுமே அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா துருவின தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு. அதுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம இது எல்லாத்தையுமே வறுக்கணும். நம்ம எடுத்து வச்ச இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தலை நம்ம வறுத்து எடுத்துருவோம். அதுக்கப்புறமா மல்லி, அதையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். சிம்மில் வச்சே நம்ம வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்யும் போது இந்த குழம்புக்கு நல்ல ஒரு மனம் இருக்கும், டேஸ்ட்டும் கூட இருக்கும். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துடலாம். துருவின தேங்காய், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக இஞ்சி, முந்திரி பருப்பு, இதையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இந்த வறுத்த பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் நம்ம பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இந்த பச்சை மிளகாயையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். அது அங்கே வதங்குற சமயத்தில் நம்ம மிக்சியில் இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிருச்சு. இப்போ இங்கிட்டு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, தக்காளி, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், நம்மளுக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவும் இதோடு கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி செய்யும் போது இந்த முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஷேக் பண்ணி அந்த தண்ணியை இதில் நம்ம ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். நம்ம உடனேயும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த மசாலா நல்லா வதங்கணும். இந்த மசாலா வதங்கும் போது தான் இந்த குழம்புக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம அதுக்குள்ளேயும் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா இது பச்சை மணம் போகாமல் அப்படியே ஒரு மசால் வாடை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கிரேவியாகவே வச்சுக்கலாம். கொஞ்சம் குழம்பா ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த பாயில் பண்ண முட்டையை நம்ம சும்மா கத்திட்ட லைட்டாக கீறி இதில் போட்டுடலாம். எல்லா பக்கமும் லைட்டாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இதனுடைய குழம்புனுடைய சாரும் அந்த முட்டையில் இறங்கும் போது ரொம்ப ஒரு டேஸ்ட் இருக்கும்.
அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, மல்லி இலை இது எல்லாத்தையுமே தூவிடலாம். இப்போ நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பசங்களுக்கு டெய்லி ஒரு முட்டை கொடுக்குறது அவங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது பாயில் பண்ண முட்டையாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரை பண்ணதோ, பாயிலோ எதுவாக இருந்தாலும் நம்ம டெய்லி ஒரு முட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். பெரியவங்களும் வாரத்தில் வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் செய்து கொடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தினம் ஒரு வார்த்தையிலிருந்து உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.